உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி. மல்லி சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய கட்டு மல்லி இலை எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அலசி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணணும்னு தேவையில்லை, நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பருபருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் 1 கப் சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா டக்குன்னு வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மல்லி இலை பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மல்லி இலையோட பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் இந்த தண்ணி மாதிரி இருக்கிறது நல்லா கெட்டியாக வரைக்கும் வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்தணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பியாக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சாதம் எடுத்திருக்கேன். நம்ம இந்த வதக்கினதை உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுவையான மல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.